என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். என்னை சூறையாட வந்த சூரனே நாவல் பகுதி 6. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். வைராவை மாலை எப்படியும் சமாதானம் செய்து விடலாம் என்று நம்பி இருந்த பிறைசூடன் மாலை வகுப்பு முடிந்து வெளியே வரும் வைராவை காத்து நின்று கொண்டிருந்தான். ஆனால் அவனை தாண்டி சென்ற வைராவின் தோழில் லலிதா, வைரா மதியமே உடம்பு முடியலன்னு சொல்லி ஹாஸ்டலுக்கு போயிட்டாளே என்று கூறி செல்ல ஏமாற்றத்தோடு வீடு திரும்பினான். மறுநாள் காலை முதலில் அவளை தேடி அவள் விடுதிக்கு செல்லலாம் என்றுதான் நினைத்தான். ஆனால் நேற்று அவன் விடுதிக்கு செல்லும் முன் அவள் வேண்டுமென்றே கல்லூரி புறப்பட்டு விட்டதால் இன்றும் அப்படிதான் செய்வாள் என்று எண்ணி நேராக கல்லூரிக்கே வந்து விட்டவன் அவளுக்காக காத்திருந்தான். ஆனால் அவள் வரவில்லை. மாலை அவளது தோழியிடம் விசாரிக்கும் போதுதான் அவள் அவளது ஊருக்கு சென்று விட்ட செய்தியை அவன் அறிகிறான். உடனே அவள் எண்ணிற்கு அழைத்தான். ஸ்விட்ச் ஆஃப் என்று பதில் வந்தது. 1-2 நாட்கள் கழித்து வந்து விடுவாள் என்று நினைத்தவனுக்கு ஏமாற்றம். அவள் படிப்பை நிறுத்தி விட்டாள் என்ற செய்திதான் இறுதியாக அவன் செவியில் வந்து விழுந்தது. உடைந்து போனவன் அவளை பற்றி, அவளது ஊரை பற்றி ஏதாவது தகவல் கிடைக்காதா என்று யாரிடமெல்லாம் விசாரிக்க முடியுமோ அவர்களிடம் எல்லாம் விசாரித்து விட்டான். எந்த பலனும் கிடைக்கவில்லை. இதோ இன்றளவும் அவளை தேடிக்கொண்டுதான் இருக்கிறான். இப்போது பெருமாள் வைரா என்று யாரையோ சொல்லும் போது அது வைராவாக தான் இருக்குமோ என்ற சந்தேகமும் பிறைசூடன் மனதில் இருக்கிறது. அவளாக இருந்தால் தன் எதிர்வினை என்னவாக இருக்கும்? அது அவனுக்கே தெரியவில்லை. வெகு நேரம் கழித்துதான் படுக்கைக்கு வந்தான். அப்போது கூட வைரா நினைவுகள் அவன் உறக்கத்தை விழுங்கிவிட எப்படியோ இரவை கழித்தவன் காலை 5 மணிக்கே தன் உடற்பயிற்சிகளை முடித்து குளித்தும் விட்டான். இனி தான் சந்திக்க வேண்டியவர்களை போய் சந்தித்து விசாரணையை துவங்கிவிட வேண்டும். இப்போது பிறைசூடன் கண்முன் அனைவரும் குற்றவாளிகள் தான். பெருமாளோடு வீட்டிலிருந்து புறப்படும் போது காலை 6 மணி. நேராக ரத்தினா குளிக்கும் போது மூழ்கி இறந்து போன குளத்திற்கு தான் இருவரும் வந்தனர். பெருமாள், இந்த குளம் எப்படி? ஆழம் அதிகமா? சார், உங்களை மாதிரி 6 அடிக்கு மேல உயரம் இருக்கிற ஒருத்தர்னா கொதிக்கால உயர்த்தி நின்னா தலை வெளியில தெரியற அளவு ஆழம்தான் சார். அப்படியா? சரி, நான் குளத்துல இறங்கி பாக்குறேன். ஐயோ சார், அது வேண்டாம். ரத்தினா இறந்த பிறகு இந்த குளத்துல நாங்க யாரும் குளிக்கிறது இல்ல. ஏன்? கனகபுரி மக்கள் அந்த அளவு மூட நம்பிக்கையில ஊறி போனவங்களா? சார், கண்ணுக்கு தெரியலன்றதால எல்லாத்தையும் மூட நம்பிக்கைன்னு சொன்னா எப்படி? மரணம் நடந்த குளம், அதனால நாங்க குளிக்கிறது இல்ல, அவ்வளவுதான். அப்படின்னா இதுக்கு முன்னாடி இங்க வேற எந்த மரணமும் நடக்கலையா? எங்கன்னா இந்த குளத்திலயா இல்ல எங்க ஊர்லயா? இந்த குளத்துலதான். ஆமா சார், இதுதான் முதல் மரணம். சரி, இருக்கட்டும், நான் சும்மா ஒரு தடவை இறங்கி ஆழம் பார்த்துட்டு வந்துடுறேன் என்று கூறியபடியே அவன் குளத்திற்குள் இறங்க சார் என்று அழைத்து தடுத்த பெருமாளை பார்த்து ஒரு புன்னகையை உதிர்த்து விட்டு குளத்தில் இறங்கியே விட்டான். இந்த கரையிலிருந்து மறுகரை வரை நீந்தி சென்றவன் அங்கிருந்து திரும்பி வரும்போது குளக்கரையில் ஆஜானுபாகுவான 2 இளைஞர்கள் பெருமாளோடு நின்று பேசிக் கொண்டிருப்பதை கண்டான். கரைக்கு வந்தவனை வியப்போடு பார்த்த இளைஞர்கள், பெருமாள் சொன்னது சரியா என்று கேட்டனர். பெருமாள் என்ன சொன்னான்னு தெரியாம சரியா தப்பான்னு என்னால எப்படி சொல்ல முடியும்? எதிர்கேள்வியை பிறைசூடன் கேட்க, எங்க ரத்தினா கொலையை கண்டுபிடிக்க வந்த CBI ஆபீசர் நீங்கன்னு சொன்னான். அது உண்மையா? அப்படி சொன்னான்னா உண்மைதான். அப்புறம் ஏன் சார் நீங்க தேவையில்லாம வேற எங்கேயோ ஒரு இடத்துல தங்கணும்? எங்க வீட்டுக்கு வாங்க, அங்கேயே தங்கி விசாரணைய நடத்துங்க. சீக்கிரமா ரத்னாவை கொன்ன கொலைகாரனை கண்டுபிடிச்சு எங்க முன்னாடி நிறுத்துங்க. அவன் எவனா இருந்தாலும் அவனுடைய சாவு எங்க 3 பேர் கையாலதான். ஆவேசமாக பேசிய அந்த இளைஞனில் தன் சாயலை கண்டாலும் அதை எப்படி அவனால் ஏற்க முடியும்? ஹலோ ஹலோ, இப்படியெல்லாம் பேசினா எப்படி? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க, அப்புறமா கொலைகாரனை கொல்றத பத்தி யோசிக்கலாம், பேசலாம். சார், நான் சொன்னேனே உமாபதி. பெருமாள் கூறி முடிக்கும் முன், ஓ இவர்தான் உமாபதியா என்று கேட்டான். இல்ல சார், இது உமாபதியுடைய தம்பி சேனாபதி. ஆவேசமாக பேசிய இளைஞனை காண்பித்து கூறிய பெருமாள் அடுத்தவனை கை காட்டி, இது பசுபதி என்றான். ரத்தினாவை ஒருதலையாக காதலித்த சேனாபதியின் வலியை பிறைசூடனால் உணர முடிகிறது. வைராவை இழந்து அவன் தவிக்கும் அதே வேதனையை தான் சேனாபதியிடம் காண்கிறான். ஆனாலும் குற்றவாளிகளின் பட்டியலில் இருந்து சேனாபதியை நீக்கும் எண்ணம் எதுவும் பிறைசூடனுக்கு இல்லை. என்ன ஆனாலும் சேனாபதி கூறிய ஒரு விஷயத்தை ஏற்பதுதான் நல்லது என்று பிறைசூடனுக்கும் தோன்றியது.
இவர்கள் வீட்டில் தங்கி விசாரணையை நடத்தினால் இன்னும் விரைவாக குற்றவாளியை அடையாளம் காண முடியும். ஓகே, நான் உங்க வீட்டுக்கே வந்துடுறேன். ஆனா பெருமாளும் என் கூட தான் இருப்பான். எங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எனக்கு உதவிக்கு யாரையாவது அனுப்பி இருக்கணும். ஆனா ஏன்னு தெரியல, அவங்க அனுப்பல. அதனால பெருமாளை என்னுடைய உதவியாளா கூடவே வச்சுக்க வேண்டிய கட்டாயம். பெருமாள் என் கூட தான் இருப்பான். அதனால என்ன சார், பெருமாளை இல்ல, எங்கள்ல யாரையாவது கூட நீங்க உதவிக்கு வச்சுக்கலாம். உங்களுக்கு உதவ நாங்க தயாரா இருக்கோம். நீங்க கூப்பிட்டா உதவின்னு கேட்டா கண்டிப்பா முன்னாடி நின்று உதவி செய்வோம். ஏன்னா எங்க ரத்னாவுடைய கொலைக்கு காரணமானவன உடனே கண்டுபிடிக்கணும்ன்ற வெறியில நாங்க இருக்கோம். வீரமாக பேசினான் சேனாபதி. சேனாபதி வேறு எப்படி பேசுவான் என்றது அவன் மனம். ஓகே, நான் முதல்ல இன்னைக்கு யார் யார்கிட்ட விசாரணை நடத்தணுமோ அவங்க கிட்ட எல்லாம் விசாரணைய முடிச்சிடுறேன். அதுக்கப்புறமா உங்க வீட்டுக்கு வர்றத பத்தி ஒரு முடிவுக்கு வரேன் என்றவன் முதல் விசாரணைய சேனாபதி பசுபதி உங்க 2 பேர்கிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட பேசி முடிஞ்சதும் உங்க வீட்டுக்கு போலாம். அங்கேயும் விசாரிக்க வேண்டியவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல சார். சந்தேகம்னு வந்துட்டா நீங்க யாரையுமே விடக்கூடாதுதான். எப்படியாவது நீங்க குற்றவாளியை கண்டுபிடிச்சிடணும், அவ்வளவுதான். சேனாபதி தான் கூறினான். ஓகே, கண்டிப்பா கண்டுபிடிச்சிடுவேன். ஆமா, உங்க அண்ணன் உமாபதிக்கு எவ்வளவு வயசு? அண்ணனுடைய வயசு 29 சார். சேனாபதி தான் கூறினான். உங்க வயசு? சேனாபதியிடம் கேட்டான். எனக்கு 28. அப்ப உங்க வயசு? பசுபதியிடம் கேட்டான். எனக்கு 27. ஆக நீங்க 3 பேருமே ரத்னாவை விட பெரியவங்க தான். ஆமா சார், சேனாபதி தான் கூறினான். ஆக உங்களுக்கு கூட அந்த பொண்ணு மேல ஆசை இருந்திருக்கலாம் இல்லையா? ஆசைப்படுறது தப்பா சார்? பசுபதி கேட்டான். தப்பில்ல பசுபதி, ஆனா ஒரு கொலை நடக்கும் போது தப்பா பார்க்க வேண்டிய கட்டாயம். சரி, அதை விடுங்க. 2 பேருமே ரத்னா மேல ஆசைப்பட்டீங்களா என்று கேட்டான். 2 பேர் மட்டும் இல்ல சார், இந்த ஊர்ல பாதி பேர் ரத்னா மேல ஆசைப்பட்டிருப்பாங்க. பசுபதி தான் கூறினான். ஏன் அப்படி? ரத்னா அவ்வளவு நல்ல பொண்ணு. சேனாபதி கூற, அப்படின்னா உங்க அத்தைங்களுடைய மத்த 2 பொண்ணுங்களான மாணிக்கா, வைரா அவங்க நல்ல பொண்ணுங்க கிடையாதா? அதை கேட்டு பசுபதியும் சேனாபதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஏன் அப்படி பாக்குறீங்க? அவங்க 2 பேரும் நல்லவங்க கிடையாதா? சார், நாங்க அவங்கள பத்தி சொல்லுறோம், அதுக்கப்புறமா அவங்க நல்லவங்களா இல்லையான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. பசுபதி கூற, அப்படி அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க? சார், மாணிக்காவும் வைராவும் சேர்ந்து அடிக்கிற லூட்டி இருக்கே, அப்பப்பா தாங்க முடியாது. அதுலயும் வைரா, இப்படி ஒரு பொண்ணை நீங்க பாத்திருக்கவே மாட்டீங்க. அவளை கட்டிக்கிறவன் படு திண்டாட்டமா தான் இருக்கும். வைரா அப்படி என்ன செஞ்சுட்டாங்க? என்ன சொல்றது சார், சும்மா போற தயிர்காரி கிட்ட வம்பு பண்ணி தயிர் பானைய உடைக்கிறது, கல்லை எடுத்துட்டு பனையிலிருந்து இறங்கி வர்ற முருகனுடைய கல்லு பானைய உடைக்கிறது, மாட மேய விட்டிருந்தா அதோடைய கயிறை அறுத்து விடுறது, கண்ணுக்குட்டிய தனியா கட்டி வச்சுட்டு பால் கறந்துட்டு இருக்கும் போது கண்ணுக்குட்டிய அவுத்து விடுறது. இதெல்லாம் கூட பரவாயில்ல சார், போனா போட்டோன்னு விடலாம். ஆனா தினமும் சாராய கடையில போய் சாராயத்தை வாங்கி குடிக்கிறா. யாரு? வைராவா? ஆமா சார். அதுக்காக தினைக்கும் அத்தை அவளை அடின்னு அடிக்கிறாங்க. ஆனாலும் ஒரு குடிகாரி மாதிரி தினைக்கும் போய் சாராயத்தை வாங்கி குடிச்சிட்டு போதையில தள்ளாடிட்டே வீட்டுக்கு போறா. அது இந்த ஊருக்கே தெரியும். இவளை எல்லாம் எவன் சார் கட்டிப்பான்? பார்க்க அழகா இருக்கான்னு கட்டிக்கிட்டா அவ கூட சேர்ந்து நாங்களும் குடிகாரனுங்க தான் ஆகணும். மாணிக்கா என்னவோ நல்லவதான், ஆனா இந்த வைரா கூட சேர்ந்து அவளும் கெட்டு போற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. ஆனா மாணிக்கா, வைரா, ரத்னா 3 பேருமே ரொம்ப அன்பா பழகிட்டு இருந்தாங்கன்னு நான் கேள்விப்பட்டேனே. அப்படி இருக்கும்போது மாணிக்காவும் வைராவும் மட்டும் எப்படி கெட்டவங்க, ரத்னா எப்படி நல்லவங்க? சார், ரத்னா டீச்சர், தினமும் ஸ்கூலுக்கு போவா வருவா. லீவு நாட்கள்ல இவங்க கூட சுத்துவா, அவ்வளவுதான். மத்தபடி இவங்க மாதிரி இல்ல. டீச்சர் ஆனதாலேயே ஒழுக்கம் அவகிட்ட ரொம்ப அதிகம். அதனாலேயே அவளை எல்லாரும் மதிக்கிறாங்க. ஆனா அவளை போய் கொண்டுட்டாங்க. அததான் தாங்கிக்க முடியல. ஓகே, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? ஐ மீன் இந்த மாணிக்கா, வைரா மேல? புரியல சார். உங்க அண்ணன் உமாபதி மேல இவங்க 2 பேருக்கு கூட ஒரு கண் இருந்ததா கேள்விப்பட்டேன். அப்போ உங்க அண்ணன் உமாபதியை அடைய ரத்னா தான் தடையா இருக்கான்னு நினைச்சு இவங்க 2 பேர்ல யாராவது, இல்ல இவங்க 2 பேருக்குமே சேர்ந்து? நீங்க வேற சார். அவங்களுக்கு அண்ணன் மேல கண்ணு இருந்தா போதுமா? முதல்ல அவங்கள கட்டிக்கிற எண்ணம் எங்க அண்ணனுக்கு வரணும். அதுக்கப்புறமா
அவங்கள மருமகளாக்கிக்க எங்க அப்பா அம்மா விரும்பணும். அப்பா அம்மாவை விடுங்க சார், எங்க தாத்தா பாட்டியே மாணிக்கா வைரா இவங்க 2 பேர்ல எவளையும் கல்யாணம் பண்ணி எவனும் வீட்டுக்கு மட்டும் கூட்டிட்டு வந்துடாதீங்கன்னு சொல்லுவாங்க. இத்தனைக்கும் அவங்க எங்களுக்கு மட்டும் தாத்தா பாட்டி கிடையாது, அவங்களுக்கும் தாத்தா பாட்டி தான். அப்படி தாத்தா பாட்டியே சொல்லும் போது இவங்கள யாரையாவது நாங்க கல்யாணம் பண்ணிப்போமா? அதுவும் நீதி நேர்மை ஒழுக்கம்னு சொல்லி பேசிட்டு இருக்கிற, அதையெல்லாம் ஃபாலோ பண்ற எங்க அண்ணன் இவங்கள யாரையாவது கட்டிப்பாரா? அத அவங்க 2 பேரும் கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டாங்க சார். அது மட்டும் இல்ல, மாணிக்காவும் வைராவும் இப்படியெல்லாம் அட்டூழியம் பண்ணாலும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் ரத்னா மேல 2 பேருமே உயிரையே வச்சிருந்தாங்க. அதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்ல. அப்படின்னா ரத்னாவை வேற யாரு கொலை செஞ்சிருக்க முடியும்? அத நீங்க தான் சார் கண்டுபிடிக்கணும். சரி, நாம உங்க வீட்டுக்கு போய் உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டிய விசாரிச்சுட்டு உங்க அத்தைங்களை விசாரிக்கலாம். உங்க அத்தைங்க கூட இந்த ஊர் தானே? இந்த ஊர்னு மட்டும் இல்ல சார், அரண்மனை மாதிரி இருக்கிற எங்க வீட்டை சுத்தி தான் அவங்க பங்களாவும் இருக்கு. ஓ அப்படியா? அப்ப ரொம்ப வசதியா போச்சு. சரி வாங்க, உங்க வீட்டுக்கு போலாம். பிரைசுடன் கூற அனைவரும் உமாபதி வீட்டை நோக்கி நடந்தனர். பகுதி 6 நிறைவடைந்தது. பகுதி 7 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.